கடந்த வார தேர்வானது 8ஆம் மதிப்பீடு 14 கீழ்க்கணக்கு நூல்கள் மற்றும் சமய இலக்கியங்களிலிருந்து கேட்கப்பட்டது. சமய இலக்கியங்களில் இஸ்லாமிய சமய இலக்கியம் தவிர்த்து பிற சமய இலக்கியங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தன. அந்த வினாக்கள் அவற்றிற்கான விடைகளை நாம் இங்கே பார்க்கலாம் இந்த காணொளியில். முதலாவது வினா எண் 1, உலக நிலையாமையை எடுத்துக்காட்டும் நீதி நூல் எது? முதுமொழி காஞ்சி. உலக நிலையாமை நீதி நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்த வினா கிபி 3 முதல் 6ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் நீதி நூல் காலம். நீதி நூல் காலம் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் தமிழ் உரைநடையின் தந்தை எனப்படுபவர் யார்? வீரமா முனிவர். திருமந்திரத்தின் உட்பிரிவு எத்தனை தந்திரங்களை கொண்டது? 9 தந்திரங்களை கொண்டது. அடுத்து தாண்டகவேந்தர் எனப்படுபவர் யார்? தாண்டகவேந்தர் எனப்படுபவர் திருநாவுக்கரசர். 6வது வினா முதல் 3 திருமுறைகளின் ஆசிரியர் யார்? முதல் 3 திருமுறையாசிரியர் சம்பந்தர். வினா எண் 7, கடவுளை பாடாது அடியாரை பாடிய ஆழ்வார் யார்? கடவுளை பாடாது அடியாரை பாடிய ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். வினா எண் 8, 14 கீழ்க்கணக்கில் இடம்பெற்ற அகநூல்கள் எத்தனை? 14 கீழ்க்கணக்கில் இடம்பெற்ற அகநூல்கள் 6. வினா எண் 9, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என பாராட்டப்படும் நூல் எது? திருக்குறள். வினா எண் 10, 14 கீழ்க்கணக்கு நூல்களின் எண்ணிக்கை நீதி நூல்களின் எண்ணிக்கை. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் நீதி நூல்களின் எண்ணிக்கை 11. வினா எண் 11, சம்பந்தர் அவருடைய சிறப்பு பெயர். சம்பந்தருடைய சிறப்பு பெயர் ஆளுடைய பிள்ளை. அடுத்து நாவுக்கரசருடைய சிறப்பு பெயர் வாகீசர். சுந்தரருடைய சிறப்பு பெயர் ஆரூரார். அதுக்கப்புறம் மாணிக்கவாசகருடைய சிறப்பு பெயர் வாதவூரார். வாதவூரார் தான் மாணிக்கவாசருடைய சிறப்பு பெயர். அப்பரும் சுந்தரரும் படிக்காசு பெற்ற இடம் எது? திருவிழிமிழலை. அப்பரும் சுந்தரரும் படிக்காசு பெற்ற இடம் திருவிழிமிழலை. அடுத்து களத்து எனும் முடியும் பாடலை கொண்ட நூல் எது? களவழி 40. திருக்குறளில் இருமுறை உள்ள அதிகார தலைப்பு குறிப்பறிதல். வினா எண் 18, களவழி 40 போர் நடைபெற்ற இடம் எது? கழுமங்கலம். கழுமலம். களவழி 40 போர் நடைபெற்ற இடம் கழுமலம். நூலின் இயல்கள் தந்திரம் என்ற பெயரால் வழங்கப்படும் நூல் எது? திருமந்திரம். நூலின் இயல்கள் தந்திரம் என்ற பெயரால் வழங்கப்படும் நூல் திருமந்திரம். காமத்து பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. திருக்குறளில் காமத்துக்கு பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பாடியவர் சம்பந்தர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பாடியவர் சம்பந்தர். கணிகண்ணன் யாருடைய சீடர்? திருமழிசை ஆழ்வாருடைய சீடர். கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வாரின் சீடர். 23வது வினா திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். அடுத்து 26வது வினா இனியவை 40 ஆசிரியர்
பூதஞ்சேந்தனார். இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் ஞான சம்பந்தர். 28வது வினா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என பாடியது யார்? அப்பர். 29வது வினா, கருணாமிர்த சாகிருதம் என்ற நூலின் ஆசிரியர் ஆபிரகாம் பண்டிதர். கருணாமிர்த சாகிருதம் என்ற நூலின் ஆசிரியர் ஆபிரகாம் பண்டிதர். வினாயன் 30, கால்டுவெல் இயற்றிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். கால்டுவெல் இயற்றிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். 31வது வினா, அறநெறிச்சாரம் எனும் நூலை எழுதியவர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் எனும் நூலை எழுதியவர் முனைப்பாடியார். கொன்றை வேந்தன் எனும் நூலை இயற்றியவர் ஔவை. கொன்றை வேந்தன் என்ற நீதி நூலை இயற்றியவர் ஔவை. 10ஆம் திருமுறை இது திருமந்திரம். 10ஆம் திருமுறை திருமந்திரம். அடுத்து வினாயன் 34, திராவிட வேதம் என புகழப்படுவது எது? திருவாய்மொழி. வினாயன் 30, முதல் நூல் எது? பெரிய புராணத்தின் முதல் நூல் திருத்தொண்டர் தொகை. பெரிய புராணத்தின் முதல் நூல் திருத்தொண்டர் தொகை. 36வது வினா, பொய்கை ஆழ்வாரும் களவழி 40 எழுதிய பொய்கையாரும் ஒருவரே என்று கூறியவர் யார்? மு. ராகவ ஐயங்கார். வினாயன் 37, சடகோபன் எனப்பட்டவர் யார்? சடகோபன் எனப்பட்டவர் நம்மாழ்வார். வினாயன் 38, பேயாழ்வார் பிறந்த பூ எது? எந்த பூவில் பேயாழ்வார் பிறந்தார்? செவ்வள்ளி பூவில் பிறந்தார். அடுத்தது, ஆணி மாத சுவாதி நாளில் பிறந்த ஆழ்வார் யார்? பெரியாழ்வார். பெரியாழ்வார் ஆணி மாத சுவாதி நாளில் பிறந்த ஆழ்வார். ஆண்டாள் யாருடைய அம்சமாக தோன்றினார்? பூமாதேவியின் அம்சமாக தோன்றினார். அடுத்த வினா, வினாயன் 41, ஆசாரக்கோவையின் காலம் எது? ஆசாரக்கோவையின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து 42வது வினா, ஐந்தினை எழுபதில் எந்த கடவுளுக்கு வாழ்த்து பாடல் பாடப்பட்டது? விநாயகர். முதலாம் மகேந்திரவர்மனை சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார்? திருநாவுக்கரசர். 12 திருமுறையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 27. வினாயன் 45, சேத்திரவெண்பாவின் ஆசிரியர் யார்? ஐயடிகள் காடவர்கோன். வினாயன் 46, அதிராடிகள் இயற்றிய நூல் எது? மூத்த பிள்ளையார் திருமணிக்கோவை. வினாயன் 47, கபிலதேவ நாயனாரின் நூல் எது? மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை. மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை. வினாயன் 48, 9ஆம் திருமுறையில் உள்ள மொத்த பதிகங்களின் எண்ணிக்கை 29. 9ஆம் திருமுறையில் உள்ள மொத்த பதிகங்களின் எண்ணிக்கை 29. 9ஆம் திருமுறையை பாடிய பராந்தக சோழ மன்னனின் மகன் யார்? கண்டராதித்தர். கண்டராதித்தர். வினாயன் 50, மாணிக்கவாசகரின் நெறி எது? மாணிக்கவாசகரின் நெறி ஞான நெறி. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று பாடியவர் யார்? திரு ஞான சம்பந்தர். கோளறு பதிகத்துல அதை பாடுறாரு. அதுக்கப்புறம் வினாயன் 52, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே என்ற அதை எங்கிருந்து பாடினார்? சுண்ணாம்பு காலவாசிலிருந்து திருநாவுக்கரசர் பாடினார். அடுத்து 53வது வினா, ஊனுக்குள் ஈசன் ஒழிந்திருந்தானே என்று பாடியவர் யார்? திருமூலர். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று பாடியவர் யார்? ஆண்டாள். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே என இறைவனை போற்றுபவர் யார்?
காரைக்கால் அம்மையார். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே என இறைவனை போற்றுபவர் காரைக்கால் அம்மையார். இருந்தமிழே நன்மாலை இணையடிக்கே பிழையாருக்கு இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழில் நல்வேன் பெரிது என்று பாடியது. இந்த யாருடைய பாடலடி? பூதத்தாழ்வாருடைய பாடலடி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என கூறியவர் யார்? திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூறியவர் திருமூலர். சைவம் தழுவியதற்காக கற்றூணில் கட்டி கடலில் வீசப்பட்டவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். அடுத்து வினாயன் 59. பழமொழியில் உள்ள பிரிவுகள் எத்தனை? பழமொழியில் உள்ள பிரிவுகள் 5 பிரிவுகள். அதுக்கப்புறம் கனிமேதாவியாரின் ஒரு சாலை மாணாக்கர் யார்? காரியாசான். கனிமேதாவியாரின் ஒரு சாலை மாணாக்கர் காரியாசன். மானம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும். அங்க நிரப்ப வேண்டியது உட்பகை. துஞ்சினார் டேஷ் வேறு அல்லர், செத்தாரின் வேறு அல்லர். 63வது வினா. இறப்பினும் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் டேஷ் தூது. அடுத்து வீறு எய்தி மாண்டார் டேஷ் வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ளப்படும். அந்த டேஷ் அதில் நிரப்ப வேண்டியது வினை திட்பம். அடுத்து 65வது வினா. உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளது ஆகும் அறிவு டேஷ். தொடக்கத்திலே டேஷ் வருது. மனத்து. மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளது ஆகும் அறிவு. அடுத்து தீயவும் நல்லவாம் செயற்கு டேஷ் செயற்கு செல்வம் செயற்கு. தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. அடுத்து ஒன்று எய்தி டேஷ் இழக்கும் சூது 100 இழக்கும் சூது. மறத்தல் டேஷ் யார் மாட்டும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும். 69வது வினா. மறவர்க்க மாசற்றார் கேண்மை. மறவர்க்க மாசற்றார் கேண்மை. 70வது வினா. நுண்ணிய நூல்பல கற்பினும் தன் உண்மை டேஷ் மிகும் அறிவே மிகும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். 71வது வினா. ஹெச்.ஏ. கிருஷ்ணபிள்ளையின் ஆசிரியர் யார்? ஹெச்.ஏ. கிருஷ்ணபிள்ளையின் ஆசிரியர் திருப்பார்கடல் நாதகவிராயர். வினாயன் 72. ஜி.யு. போப்பின் ஆசிரியர் யார்? ஜி.யு. போப்பின் ஆசிரியர் ராமானுஜ கவிராயர். வினாயன் 73. தைரியநாதரின் ஆசிரியர் யார்? தைரியநாதர்னா யாருன்னு நமக்கு தெரியும். தைரியநாதர் என்பவர் வீரமாமுனிவர். அவருக்கு அளிக்கப்பட்ட பெயர் தைரியநாதன். அதை அவர் தமிழ் படுத்தி தான் வீரமாமுனிவர்னு சொல்றாரு. அவருடைய ஆசிரியர் சுப்ரதீப கவிராயர். அடுத்து 74வது வினா. சர்வசமய கீர்த்தனை யாருடைய படைப்பு? வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய படைப்பு. வினாயன் 75. கால்டுவெல் அவர்களுக்கு வேத விற்பனர் என்ற பட்டம் கொடுத்த பல்கலைக்கழகம் எது? சென்னை பல்கலைக்கழகம். கால்டுவெல் அவர்களுக்கு வேத விற்பனர் என பட்டம் கொடுத்த பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். இவைதான் 75 வினாக்கள். இந்த வினாக்களுக்கான விடைகள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட மனதிலையும் இது பதுக்கி வச்சுக்கோங்க. இதில் தொடக்கத்தில் வந்த 40 வினாக்கள் ஏற்கனவே தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள். அதுவும் பிஜிடிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். முதல்ல இருந்து 40 வினாக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.